மதுரையில் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ஆவணங்களை பெண் வட்டாட்சியர் நகல் எடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மதுரை மக்களவைத் தொகுதிக்கான தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பலத்த பாதுகாப்புடன் சீலிடப்பட்ட அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெண் அதிகாரி ஒருவர் நேற்றிரவு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வளாகத்தில் நுழைந்து ஆவணங்களை வெளியில் எடுத்து சென்ற நகல் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கேட்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணான பதில்களை அளித்துள்ளார். இதனையடுத்து பெண் அதிகாரியை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். இந்த தகவல் அறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெங்கடேசன், அமமுக வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை, திமுகவினர் அங்கு திரண்டு முற்றுகையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய மதுரை ஆட்சியர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அறிக்கை அனுப்பினார். அதன் பேரில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அத்துமீறி நுழைந்த பெண் வட்டாட்சியர் சம்பூரணத்தை இடைநீக்கம் செய்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கும் அறைக்கு யாரும் செல்லவில்லை எனவும் சாஹூ விளக்கமளித்தார். இன்னைக்கு காலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி யார் மெயினாக போயிட்டு அது பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்களோ ஸ்டோரேஜ் ரூமில் அவங்க சஸ்பென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மற்றபடி டீட்டெயில்டு என்கொயரியும் பண்ணுறாங்க. அதில் வேறு யாராவது அதில் தொடர்பு இருக்காங்க சார்? இவங்க மட்டும்தானா? இவங்க கூட வேறு யார் போயிருக்காங்களோ, இவங்க யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில் ரிப்போர்ட் பார்த்துருக்குறோம். ஆனால் ஸ்ட்ராங் ரூம் நம்ம அங்கே இவிஎம் விவிபேட் எல்லாம் வச்சுருக்கிறோமோ அங்கே யாருமே போகல. ஸ்ட்ராங் ரூம் கிட்டே ஸ்டோரேஜ் ரூம் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் ரூமில் ஒரு சில பேப்பர் பார்த்துறதுக்கு போயிருக்காங்க. அது சம்மந்தமாக தான் டீட்டெயில் ரிப்போர்ட் நம்ம கொடுக்க சொல்லியிருக்கோம். இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டியளித்த அவர்கள், வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் அரசு ஊழியர் சென்றது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினர். அது யூஸ் பண்ணுவதற்குரிய எல்லா வகையான ஏற்பாடும் நடந்திருக்கிறது. அதுதான் உள்நோக்கமாக இருக்க முடியும். என அந்த கான்ஸ்டியூன்ஸில் 40% தான் போஸ்டல் ஓட்டு பதிவாகி, மீதி இருக்கிற 60% ஓட்டை டேம்பர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதிகமான போஸ்டல் ஓட்ஸ் இருக்கிறது மதுரை கான்ஸ்டியூன்சில் என்பது எல்லோரும் அறிந்த உண்டு. மதுரைக்கு மட்டும் இந்த புலனாய்வு அல்ல, மிச்சமுள்ள 38 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் உள்ள வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றனவா, அவை வைக்கப்பட்டிருக்கிற அறைகளில் முத்திரையிடப்பட்டிருக்கின்றனவா என்பது குறித்தும், அதேபோல் அந்த ஆவணங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அறைகள் அவை முத்திரையிடப்பட்டு பூட்டப்பட்டிருக்கின்றனவா என்பது குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டும். அது குறித்து விரிவான அறிக்கையை 2 நாளில் தலைமை தேர்தல் அதிகாரி வெளிப்படையாக பத்திரிகையாளர்களிடையே அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். இதற்கிடையே சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சத்யபிரதா சாஹூ, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்பட்ட கோளாறு மற்றும் கள்ள ஓட்டு போடப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தருமபுரி மக்களவைத் தொகுதி உட்பட 8 வாக்குச்சாவடி மையங்களில் மறு வாக்குப்பதிவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் திருவள்ளூர், கடலூர் மக்களவைத் தொகுதி உட்பட தலா ஒரு வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ கூறினார். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஜென்ரல் அப்சர்வர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட டைரியில் ரீடிங் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு 10 போலிங் பூத்தில் ரீபோல் நடத்துறதுக்கு பரிசீலனை பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம RO's ரிப்போர்ட் வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் பாப்பிரெட்டிப்பட்டியில் ஒரு 8 போலிங் ஸ்டேஷன், திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லியில் ஒரு போலிங் ஸ்டேஷன், அதே மாதிரி கடலூரில் ஒரு போலிங் ஸ்டேஷன், இது மாதிரி மொத்தமாக ஒரு 10 போலிங் ஸ்டேஷனில் ரீபோல் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நம்ம பரிசீலனைக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதே நேரத்தில் மதுரையில் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் பெண் வட்டாட்சியர் அத்துமீறி நுழைந்தது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதே திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. செய்திப்பிரிவு, News 7 தமிழ்.